இருங்க நான் வரேன். கஷ்டப்படாங்க. தண்ணி குடிங்க, முதல்ல தண்ணி குடிங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு. அதான் நேற்று சொன்னீங்க, ஃபோன் பண்ணீங்க எனக்கு. அதான் என்ன சொல்லன்னு தெரியல. டாக்டர் பெரிய ஆஸ்பத்திரியில் கால் எடுத்துடலாம், அப்பதான் அந்த புண்ணு ஆகாதுமா, காலை எடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. ஆகி இருந்துச்சுன்னா அது ரொம்ப கொத நிறைய இது செப்டிக் ஆகி. இது என்னாச்சு காலு? இது வரைக்கும் எடுத்துருவாங்கண்ணே. எது வரைக்கும்? இது வரைக்கும், முழங்கால் வரைக்குமா? இல்ல அது வரைக்கும் எடுத்தா உங்களால சுத்தமா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. புண்ணு ஆடணும் தான் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுக்குவாங்க. அதனால உங்களை விட்டா எனக்கு ஆள் இல்லை சார். நீங்க பார்த்து எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த காலை எடுத்து வலி தாங்க முடியலங்க சார். ரொம்ப வேதனையா இருக்குங்க சார். எங்க மன உறுதி ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதாவது போயிடலாமா இருக்கேன். அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. இங்க உங்களுக்கு நான் இருக்கேன்ல, இப்ப என்னை ஃபோன் பண்ணீங்களா கால் உங்களுக்கு இது பண்ணவங்களுமே எனக்கு ஃபோன் பண்ணீங்க. ஆமாங்க சார், நான் இருக்கேன். உங்களுக்கு சார்ல நான் உங்க மகன் மாதிரி இல்ல, தம்பி மாதிரி நினைச்சுக்கணும். சரியா? சரி. என் சாவு ஒரு முடிவே கிடையாது எதுக்குமே. சரியா? ரொம்ப வேதனை இருக்குண்ணா. நீ உங்களால தான் என்ன அந்த சாப்பிடுறேன், கழுவிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதுவும் நல்லபடியா நான் பண்ணித்தரேன். சரி, இதுக்கு நான் உதவி பண்றேன். நீங்க எதுக்கும் இதே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா ஆபரேஷன் பண்ணலாம். சரி, நீங்க மன வருத்தம் மன வேதனையோட போனா நம்மளுக்கு எதுவுமே நல்லதா இருக்கு. சரி, நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவன் நீங்க சொன்ன அதுவே நான் நடக்கிறேன். நடப்பீங்கல்ல? தைரியமா ஆபரேஷனுக்கு போங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே அங்க வந்து சேரும். சரியா? கொடுங்க சீக்கிரமா ஆறி நல்லபடியா நீங்க நல்ல ஆண்டவனை நீங்க வேண்டிங்க சார். எனக்காக கண்டிப்பா வேண்டிக்கிறேன். நிறைய வேதனை இருக்கு, நீங்க வெளியே சொல்லல. நிறைய வேதனை இருக்கு. சரி, கவலைப்படாதீங்க. பாருங்க, இப்ப இதுக்கு செலவுக்குலாம் நீங்க அதை பத்திலாம் யோசிக்க வேணாம். சரியா? என்ன பணமோ எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சரி, நான் இப்பயே தரேன், நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போறப்ப சொல்லுங்க, அப்ப நான் நேரா ஹாஸ்பிட்டல் வரேன். சரி சரி. எல்லாம் அங்க வந்து நான் எங்க இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. எல்லாமே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவங்கள பக்கத்துல பார்த்துக்க சொல்றேன். அவங்களுக்கு என்ன பணமோ எல்லாமே நான் இது பண்ணி பத்தியில யோசிக்க வேணாம். தைரியமா என்னை பொறுத்தளவுக்கு இப்ப நீங்க என்ன திரும்ப செய்யணும், சிரிச்ச முகத்தோட தன்னம்பிக்கையோட ஆபரேஷன் பண்ண போறோம். சரிங்க. சீக்கிரமா என்ன ஆயிரும், சரியாயிரும். சரிங்க. இதுல பண உதவி இருக்கு. சரியா? பண உதவி உங்களுக்கு தான். நீங்க ஹாஸ்பிட்டல் போறப்ப எடுத்துட்டு போங்க. மேற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே நாங்க வந்து நான் உங்களுக்கு எல்லாமே செய்யணும். எதை நினைச்சு கவலையோ வருத்தமோ வேதனையோ நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் என்ன தைரியமா இருக்கேன். தைரியம், அந்த தைரியத்துக்காக தான் நான் உங்களை தேடி வந்தது. சரியா? ஆபரேஷன் முடிச்சுட்டு சக்சஸ் பண்ணிட்டு வரணும். நான் இருக்கேன், உங்க கூட முடியற வரைக்கும் நான் அங்க இருப்பேன். சரியா? நீங்க ஆபரேஷன் முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி மாசம் உங்களுக்கு நான் செய்யறத கண்டிப்பா செஞ்சுட்டே தான் இருப்பேன். எனக்கு நீங்க தைரியா சொன்னீங்க போது அதே ரொம்ப சந்தோஷம். வார்த்தை போதும். சரியா? நிம்மதியா தைரியமா போயிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். ஓகேவா? ஓகே. இதுல அக்காக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரெட், வீட்டுக்கு தேவையான பிஸ்கட் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். போயிட்டு வருவா? போயிட்டு வாங்கண்ணா. நான் வரேன். நான் அது வரைக்கும் பார்த்துக்கோங்க.